शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। को नरकः परवसतः किं सौख्यं सर्वसङ्गविरतिर्या किं सत्यं भूतहितं प्रियं च किं प्राणिनाम् असवः को अनर्थफलः मानः का सुखदा साधुजनमैत्री सर्वव्यसनविनाशे को दक्षः सर्वदा त्यागी किं मरणं मूर्खत्वं किं च अनर्थं यदवसरे दत्तम् आमरणात् किं शल्यं प्रच्छन्नं यत्कृतं पापम्. பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா பிரகரணம். ஆச்சாரியால் பண்ணின பல பிரகரணங்கள்ல ரொம்ப எல்லோருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படக்கூடியதான ஒரு முக்கியமான பிரகரணம். நமக்கு சாஸ்திரங்கள் வாசித்திருந்த போதிலும் தத்துவம் புரிஞ்ச போதிலும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான சில கேள்விகள் அவைகளுக்கு சமாதானம் சொல்ல தெரியல. சாஸ்திரங்கள்ல இருக்கு, ஆனா அது எப்படியும் எடுத்து பிரமாணபூர்வகமாக சொல்ல தெரியும். அத சொல்லக்கூடியதான ஒரு அழகான பிரகரணம். சில கேள்விகள் பார்த்தோம். கதைய புனக்கே சசின கிரண சமாக, சந்திரன் நிலா மாதிரி எல்லோருக்கும் எப்பொழுதும் சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சஜ்ஜனா ஏவா, நல்ல மனுஷியார் தான் அப்படின்னு பதில். நல்லவர்னா யாரு? சாது சங்கம். இத பத்தி விசேஷமாக மேலேயே சொல்ல போற. அதற்கு பிறகு கோ நரகா, நரகம்னா என்னது? நரகம்னா ஒரு லோகமா? ஸ்வர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கோம், நரகம்னு சொல்லிட்டு இருக்கோம். நரக லோகத்துக்கும் ஸ்வர்க லோகத்துக்கும் எப்ப போவான்? மரணானந்தரம். இப்ப இல்ல, இந்த லோகத்துல இங்க இருக்கோம். இங்க இருக்கிற ஆளுக்கு நரக்கம்னா என்னதுன்னு தெரியாது. அப்பப்ப போப்போம் தான் சொல்லலாம், என்ன நரக்கத்துல பழுத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற. ஆனா நரக்கம்னா என்னதுன்னு தெரியாத. நரக்கம்னு சொல்லுது என்ன அர்த்தம்? அது நரக்கம்னா வேற ஒண்ணும். நரான் காயத்தீதி நரக்க, மனுஷால வாட்டுகிறதுனால அதுக்கு நரக்கம்னு. இந்த வாட்டுறதுன்னா என்ன வாட்டுறது? எப்படி வாட்டுறது? நரக லோகம்னு ஒண்ணு இருக்கான். துன்பம் தான் வெளியே துக்கம், பாபங்கள்லாம் பண்ணினவாள் அந்த லோகத்துக்கு போறானா. அங்க யமதர்மராஜா ரொம்ப இஷ்டப்படுத்துற இருக்கட்டும், பனிஷ்மெண்ட் எல்லாம் இங்க நடக்கிறது அது இல்லே இருக்கு. அப்புறம் பார்ப்போம். இங்க சாதாரணமாக அனுபூதமான நரகம் என்ன? பரவசதா, இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறதா நரகம். மனுஷனுக்கு ஸ்வச்சந்தமா இல்லாம எந்த ஒரு செயல் செய்யதா இருந்தாலும் இன்னொருத்தர கேட்டு அவ சொன்னபடியே நம்ம நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, அதான் நிஜமான நரகம். இந்த நரகம் எல்லோருக்கும் இருக்கு. ஆனா எப்படின்னு அது பர்சன்டேஜ். குழந்தையா இருக்கும் பொழுது அம்மா அப்பா சொன்னபடி கேட்கணுங்கிற, ஆனா விவகாரம் இருக்கோ விளையாடணும்னு இருக்கான். டிவி பார்க்கணும் விளையாடணுங்கிற இடத்துல தான். டிவியிலயும் அந்த குழந்தைகள் அந்த கார்ட்டூனை பார்த்துட்டே அதுல பரவசம் ஆயிட்டான். எத்தனை வருஷம் பார்த்தாலும் அதையே பார்த்துட்டு இருக்கான். அது அவனை வச்சு லாபம் இல்ல. ஏன்னா வயசானவரு இவ சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம். எல்லா சீரியலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுக்கு இலவசமாயிட்டா அதுக்கு அவமானமாயிட்டா. என்னாச்சுன்னா நம்ம இச்சை இல்லாம நம்ம சுதந்திரமாக இல்லாம இன்னொருத்தர் சொன்னபடி நம்ம கேட்கணும்னு இருக்கமே. ஆனால் அப்பொழுது நம்மளுடைய ஒரு ஆசைக்கு பிரதிபந்தகமாக இன்னொருத்தர் சொன்னா நமக்கு மனசுக்கு கோபம் வரும். இந்த துன்பம் இருக்கே, இதுதான் பரவசம். இது யாருக்கு இல்லை சொல்லுங்க பாக்கலாம்? எல்லோருக்கும் தான் இருக்கு. சில சமயத்துல சில பேருக்கு அதிகமா இருக்கு. நல்ல வழியில போனாலும் அது பண்ணப்படாது, நான் சொன்னபடிதான் கேட்கணும்னு சில பேர் சொல்றா பார்த்தீங்களா, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வீட்டுல சம்சாரத்துல ஆத்துக்காரி சொன்னபடி கேட்கணும், அந்த மாதிரி இவர் சொன்னபடி கேட்கணும், வயசான பிறகு குழந்தைகள் சொன்னபடி கேட்கணும். அவன் நம்ம இஷ்டமா சொல்றாளா? இல்ல. இங்க போகாத அங்கே போகாத, அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, கட்டப்படுத்தினா கட்டமாத்தான். எந்த சந்தர்ப்பம் தெரியும்
மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு தன்னிச்சையாக தான் செய்ய செல்ல முடியாதான ஒரு காரியம். அதான் பரவசதா. அதுக்காக இந்த பரவசத்தாவே இல்லாம எப்படி இருக்க முடியும்? சத்வராஜ் பவதி ஞானம் வந்தாதான். அது வரைக்கும் நாம சங்கத்துக்குள்ள இருக்கோம், ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கும். அந்த சமூகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம நடத்தணும். ஊர்ல எல்லாரும் எப்படி டிரெஸ் பண்றாளோ அப்படித்தான் நீங்க பண்ணணும். வேற விதமா பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி பாக்குறாளோ இல்லையோ உங்களை இஷ்டமா நம்ம சொல்ல முடியுதா? இல்லையே. அப்ப என்ன, இந்த பரவசத்தாங்கிறது இருக்கு. ஆனா அந்த பரவசத்தா எப்படின்னு ரொம்ப அடிமையா நான் சொன்னபடித்தான் நீங்க இருக்கணும், கொஞ்சமும் உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லையேன்னு சொல்ற இடத்துல ரொம்ப துன்பத்தை கொடுக்க. ஆகையால் நரக்கம்னு வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறது தான் நிஜமான நரக்கம். அப்ப நிஜமான நரக்கம் நீங்க சொன்ன நிஜமான ஸ்வர்க்கம் எது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா உங்க இஷ்டமா இருக்கலாம். ஸ்வர்காதி லோகங்களுக்கு போறீங்களோ இல்லையா, அந்த லோகத்துல எப்படின்னா யாருக்கும் நீங்க கட்டுப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக லோகத்துல நாம் எதுக்காக கட்டுப்பட்டுள்ளோம் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. வீட்டுல எல்லாரும் சங்கமா ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்கோம். அம்மா சொன்ன பேச்சு குழந்தை கேட்கிறா, அப்பா சொன்ன பேச்சு அம்மா கேட்கிறா, இவா சொன்ன பேச்சு அப்பா கேட்கிறா. இது ஒரு விவகாரமா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கோமா? எதற்காக? அப்பதான் எல்லாமும் நன்னா நடக்கும். ஒருத்தர் சம்பாதிக்கணும், ஒருத்தர் சமைச்சு போட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது எப்ப வரும்? ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தால்தான். இந்தூர்ல ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருக்கா தான் சுத்தமா இருக்க முடியும். இத சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பசி தாகம் இவைகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இத பூர்த்தி பண்ணி கொள்றதுக்கு நீங்க இன்னொருத்தருடைய தயவு வேண்டியிருக்கு. ஆனா ஸ்வர்காதி லோகங்கள் இவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்பவே கிடைக்கிறது. அங்கங்க காமதேனு இருக்க, கல்பவட்சங்கள் இருக்க, மற்ற வசதிகள்லாம் இருக்கு. கல்பவட்சத்துக்கு என்ன போய் இது வேணும்னு கேட்கலையானால் என்ன வேணும்னு கேட்கிறாள், அது பர்ஃபெக்டா அது வந்தாச்சு. இதுக்காக சிரமம் பண்ணுவா நீங்க? அதோட அவர் கேட்கிறார் சார், அவருக்கு முன்னால கிடைச்சிருந்தா எனக்கு கிடைக்காதோ எனக்குடையதான விவகாரம் இல்லை. உங்களுக்கு எப்பொழுது எத்தனை பேரும் கேட்டாலும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இன்னொருத்தரோட தயவு வேண்டியதே இல்லை. அதனாலதான் ஸ்வர்க்கம் சுகம்கள். ஸ்வர்க்கம் சுகம்னு சொல்றதுக்கும் நரக்கம் துக்கம்னு சொல்றதுக்கும் காரணம் என்ன? ஒரு இடத்துல சுவாதந்திரம் இருக்கு, இன்னொரு இடத்துல சுவாதந்திரம் இல்லை. ஆனா ஸ்வர்க்கத்திலையும் என்ன சுவாதந்திரம் இருக்கு? எல்லாத்திலையும் இருக்கு. ஞானத்துல மட்டும் சுவாதந்திரம் இருக்கு. ஸ்வர்க்கத்துல கல்பனை எனக்கு அப்படியே பிரம்மஜானம் கொடுத்து அப்படின்னு கேட்டா பூலோகத்துக்கு போய் ஒரு குரு விட்ட சிரவணம் பண்ணுன்னு சொல்லும். அது கிடைக்காது. இது எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன போகம் வேணும் எல்லாத்தையும் கொடுக்கறேன். காசு வேணுமா, நல்ல வஸ்திரம் வேணுமா, அது தரேன், இது தரேன். ஆனா மோட்சம் வேணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு குருவிட்ட போய் உபனிஷத்து சிரவணம் பண்ணணும். வேற வழியில் நான் ஆகையால் இந்த நரகம்ங்கிறதுக்கு சொல்லிவிட்டார் பரவசதா. அப்புறம் கிம் சௌக்கியம், மனுஷனுக்கு நிஜமான சௌக்கியம் இதுதான். அவன் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான. எதனால ஆனந்தமா இருக்கான்? சர்வசங்க விரதிரியா, அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தால்தான் நிஜமான ஒரு சௌக்கியம். எதுலயும் அட்டாச்மெண்ட் இருக்கப்படாது. நமக்கு எல்லாத்துலயும் சங்கம் இருக்கு. சின்ன விஷயத்துக்கு இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றோம். கட்ட மேல ஒரு அட்டாச்மெண்ட், அதுல ஏதாவது காக்கா உட்கார்ந்தாலும் ஏதாவது அழுக்கப்படுத்தாலும் ஐயோ விழுதுன்னு அழகும். அது சட்டத்தானே சார், நாளைக்கு துவச்சா போயிடுறது நினைக்க மாட்டேங்கிறான் என்னுடைய சட்டை. அதுல ஒரு அட்டாச்மெண்ட். அந்த வீட்டுல அட்டாச்மெண்ட், அதுல ஆணி அடிக்கப்படாது யாரும். அது சாதாரண ஜட பொருள் தானே. அடுத்த சரியா போடும், மறுபடியும் சிமெண்ட் போட்டா சரியாயிடுமே. ஆஹா, அதுல கீழல் விழுந்தா நம்ம முதுகுல கீழே விழுந்தா போல சிரமப்படலாம். கார்ல அட்டாச்மெண்ட், மோட்டார் சைக்கிள் காலம் இவன் குளிக்கல, அந்த மோட்டார் சைக்கிளுக்கு குளிப்பாட்டு, அது நல்லா தேய்ச்சு, அதுக்கெல்லாம் சந்தனம் விட்டு புஷ்பம் விட்டு, அதுக்கப்புறம் தான் 9 மணிக்கு குளிக்க. என்ன சந்தியாவதனம் பண்ணலையே இன்னைக்கு, அதுக்கு மோட்டார் சைக்கிள் கழிவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதுல அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையா? ஒரு சங்கம் எங்க இருக்கோ அந்த சங்கத்துக்கு எதுல சங்கம் வச்சிருக்கோ அதுல ஏற்பட்டதான துன்பங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். அப்ப நமக்கு நிஜமாக சௌக்கியம் வேணுமையானால் எதுலையும் ரொம்ப பற்றுதல் இல்லாமல் இருத்தல்.
அந்த பற்றுதல் எந்தெந்த அளவுக்கு நீங்க குறைக்கிறீங்களோ அந்தந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தம் வரும். அந்த பற்றுதல் இல்லாம இருக்கிறதுங்கிறதுக்காக தான் தியாகே நைகேன அமிர்தத்வமானது. இது ரொம்ப கஷ்டமான காரியம்னா மனுஷர்களுக்கு எல்லாமே பிறந்ததுல இருந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டே வழக்கம். வாஜஸ்தமே பிரதவஸ்தமே பிரயதமே இப்படிதான் கேட்கணும். பகவான கேட்கும் பொழுது எனக்கு அது வேணும், கோதுமாஸ்தமே சிராஸ்தமே மதுராஸ்தமே, என்ன கோதுமை வேணும் அது வேணும் இது வேணும். கோதுமையானது 3 மடங்கு விலை ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு தெரியல, முன்னால ஒரே தடவை 3 மடங்கு ஒரே நாள் விலை ஜாஸ்தியா இருக்குங்களா. அப்படி அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம் இல்லையோ, எல்லாத்தையும் வேணும் வேணுங்கிற எண்ணம் எப்ப உங்களுக்கு இருக்கோ அது கிடைக்காத போனா துன்பம். ஆகையால் என்ன பண்ணும்னா எதுலையும் அட்டாச்மெண்ட் வேண்டாம், சங்கம் வேண்டாம், ஈசிச்சிக்க வேண்டாம். அதனால அனுபவிக்கப்படாதுன்னு சொல்லல. எதையும் அனுபவிக்கமான மனசுல இருக்க முடியாது. காத்து வேணுமோ இல்லையோ, உங்களுக்கு தீர்த்தம் வேணுமோ இல்லையோ, உட்கார்றதுக்கு இடம் வேணுமோ இல்லையோ, இவைகள்லாம் இல்ல எல்லாத்தையும் நான் விட்டுவிட்டேன் யாராலும் சொல்ல முடியாது. சர்வசங்க பரித்தியாகம் அசம்பவம். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லப்படாது. ஆனா என்னன்னா அது கிடைக்கலன்னா அது இல்லையேன்னு மனசுக்கு வருத்தம் வரக்கூடாது. இருக்கா சந்தோஷம், இருக்கா அனுபவிக்கும். ஆனா அது போயிடுச்சுன்னா போச்சேன்னு ஆகாதுங்க. அப்படி அதை பழக தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான பொருள்களோடு ஈசிச்சுக்காம யார் வாழ தெரிந்து கொண்டானோ அவன் தான் உயர்ந்தவன். சௌக்கியம் எங்க இருந்து வருது? இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆனா அது போச்சுன்னாலும் அது கெட்ட போச்சுன்னாலும் கவலைப்படாதுங்க. ஏதோ பகவான் இன்னைக்கு கொடுத்த, இன்னைக்கு சாப்பிட்டமா சரி வாய ரொம்பிக்கா, இன்னைக்கு அன்னபூர்ணாதே நமக்கு கொடுத்தா, நாளைக்கு இதே போல வேணும்னு கேட்கப்படாது. நாளைக்கு வெறும் தயிர் சாதத்துல கிடைச்சதா, நாளைக்கு வெறும் உப்புமா கிடைச்சதா, சரி ஏதோ ஒண்ணு வயர் ரொம்பணும், அவ்வளவுதான். ஸ்வாத்வன்னம் அபியட்சதாம் விதிவகா பிராப்தேன சந்தோஷ்யதாம் அகோபால பஞ்சகத்துல இது வேணும் அது வேணும் வக்கடையா எல்லாத்தையும் வேணும்னு கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு கிடைச்சதா சந்தோஷமா சாப்பிடுங்க. வரலட்சுமி விரதம் வருது, அன்னைக்கு வேணும்னா காலம்பரை எழுந்து 4 மணிக்கு எல்லாம் எழுந்து 9 வகையான பட்டணங்கள்லாம் பண்ணி அம்பாளுக்கு பண்ணி உங்களுக்கும் கொடுக்குறா. ஆனா விவகாரம் என்ன, அவ்வளவு தூரம் ரொம்ப மீதி எண்ணிக்கை இல்லாம அந்த அளவுக்கு அம்பாள் மேல ரொம்ப பக்தி என்ன கடைசி வரைக்கும் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும். அன்னைக்கு கிடைச்சதுங்கிற அடுத்த சனிக்கிழமை எனக்கு இப்படியே போடுன்னு சொல்லாது. அப்ப என்ன, என்னைக்கு கிடைச்சதோ அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் சாதாரணமா இருந்தா அதே போல கிடைக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது. விட்சம் முஜ்ஜதாம், எது கிடைச்சதோ அது சாப்பிடணும். இப்படி ஒரு மனுஷன் பழகிட்டானேயானால் அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சுகம்ங்கிறது எங்க இருக்கு? சர்வ சங்க விரதியா, எல்லாத்துலயும் சங்கம் இல்லாமல் இருந்தால் தான் நிஜமான சுகம். அடுத்தது கிம் சத்தியம் பூதஹிதம், கிம் சத்தியம் நிஜமாக எப்பொழுதும் மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில க்ஷேமத்தை கொடுக்கிறது, அதான் சத்தியம். சில பேர் பத்தியம்னு படிக்கிறார். எப்படி இருக்கணும்? கிம் சாத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டம். மனுஷன் என்ன பண்ணணும், அவன் தன் வாழ்க்கையில அவன் என்னத்தை நிறைவேற்றிக் கொள்ளணும். பூதஹிதம், எல்லோருக்கும் நன்மை. இந்த பூதஹிதம்னு இருக்கிற பூதங்கள்னா மனுஷாள் மட்டும் இல்ல, எல்லா பிராணிகளுக்கும் நல்லது செய்யும். மனுஷனா இருக்கிறவன் இவன் தான் தினந்தோறும் 5 யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கான். இந்த பூத யஜ்யங்கள்ல இவன் சித்திர யஜ்யம், நம்ம முன்னோர்களுக்காக காக்காக்க சாதம் போடணும். தேவ யஜ்யம், தேவதைகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கான். அதே போலயே பிராணிகளுக்கு, நாய்க்கு மற்ற பிராணிகளுக்கும் அன்னத்தை கொடுத்துட்டு இருக்கான். மனுஷ யஜ்யம், அதிதிக்கு அன்னத்தை கொடுத்துட்டு இருக்கான். மரங்களுக்கெல்லாம் ஜலத்தை விடுவான். இதுதான் கிராமாந்தரத்துல அவ ஸ்நானம் பண்றது கணத்த பக்கத்துல ஸ்நானம் பண்ணுவான். வரிசையா அது பாத்தி கட்டி வச்சிருப்பா, எல்லா மரங்களுக்கும் போகும். அதான் ஒண்ணும் இல்லையே, நீங்க ஸ்நானம் பண்ற ஜலமெல்லாம் சமுத்திரத்துக்குன்னா வேஸ்டா போறது. கிராமாந்தரப்படி இல்லையே, ஜலமெல்லாம் கரெக்டா மரங்களுக்கு போகும். இந்த மனுஷன் ஒருத்தன் தாம் மட்டும் நன்னா இருக்கணும்னு இல்லாமல் பரிசரங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு பார்த்தது. இன்னைக்கு புதுசாக ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஈகாலஜி இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும், ஏதோ சொல்லிட்டு இருக்க இடையெல்லாம் முன்னால பண்ணிட்டு இருந்தோம். நம்ம காக்கா இருக்கணும், காக்காக்கு சாதம் போடணும், நாய்க்கு சாதம் போடணும்,
அந்த பிரம்மச்சாரிக்கு பிக்ஷுக்கு பக்வான்ன சுவாமி நான் பிரம்மச்சாரிக்கு வேதம் வாசிக்கிற பிரம்மச்சாரிக்கு நீங்க காப்பாற்றணும், சன்னியாசியை காப்பாற்றணும். எனக்கு என்ன சார் சன்னியாசினால லாபம்னு சொல்லாதீங்க. அவரை பண்ணக்கூடியதான ஜபம் தான் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும். அதே போல வேதாத்தியனம் பண்ற பிரம்மச்சாரிக்கு நம்ம சகாயம் பண்ணணும். இப்படி எல்லாருக்கும் சகாயம் பண்ணும். பூசாக்கிட்ட சகாயம் பண்றதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது யாரையும் வெய்யப்படாது, யாரையும் கடினமாக பேசப்படாது, மனசு நோகும்படி பேசப்படாது. இது அடுத்ததான ஒரு பூசை. தயா, எல்லாரிடமும் அன்பை செலுத்தணும். என்ன சார் இதுன்னு எல்லோரும் அப்படி இருக்கணும். நம்ம நாட்டுல ஒன்னதான் கோபிச்சு கொள்ளாமல் எல்லோரிடத்துலயும் மைத்திரி பாவத்தை வரவழைச்சது இந்த பாரத தேசம். யாரிடத்துலயும் கோபம் இல்லை, எல்லோரையும் ஒன்னாக பார்க்கணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன கேட்ட. படிச்சவனோ படிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இங்க எல்லாரிடத்துலயும் பகவான் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ஒரு எண்ணம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும்னு இருக்கிறது பார்த்தா எல்லோருக்கும் ஹிதத்தை செய்யணும். ஹிதம் வேற பிரியம் வேற. எல்லோருக்கும் எது நன்மையோ அதை பண்ணணும். ஒரு குழந்தை இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்கலாம். பாக்கம் தப்புன்னு இல்லையே, நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்க கிடையாது, சொல்லிக் கொடுக்கணும். யாராருக்கு என்னென்ன ஹிதமோ அது அவளுக்கு பண்ணணும். இப்படி எல்லோருக்கும் சர்வ் பண்றது, எல்லோரும் சர்வ் பண்றதுன்னு வந்துருச்சுன்னா தனியே சோசியல் சர்வீஸ் வேண்டாம். அவளா அந்த காரியத்தை பண்ணிட்டே இருப்பான், பக்கத்துல இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அதுதான் நிஜமாக நீங்க இந்த வாழ்க்கையில் நீங்க சாதிக்க வேண்டியது. எப்படி அவன் இருக்கணும், என்ன பண்ணணும், என்னால இன்னும் உலகத்துக்கு என்ன சகாயமாச்சுங்கிறது நீங்க கவனிக்கணும். அது கவனிக்கணுமா? அந்த கான்செப்டே மறந்து போயிடுச்சு. பார்த்தேன் கவர்மெண்ட் எனக்கு என்ன பண்ணிட்டு, இவன் எனக்கு என்ன பண்ணினா அப்படித்தான் சொல்றாளே தவிர எல்லா கம்ப்ளைண்ட்டும் பாருங்க. அது பண்ணல, இது பண்ணல, ரோடு சரியா போடல, லைட் சரியா வரல, எரியல. அது தப்புன்னு சொல்லல, எரியலேங்கிறது சொல்ல வேண்டியதுதான். அது ஒரு கம்ப்ளைண்டா நினைக்க வேண்டாம். அவளுக்கு தெரியப்படுத்துங்க, இங்க எரியல, இது பண்ணுங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அது கம்ப்ளைண்டா என்னன்னு சொல்லி இதனால நீங்க வருத்தப்படக்கூடாது. கூடிய மட்டும் நம்ம சகாயம் பண்ணும் நல்லதுக்கு. இப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லோருக்கும் இருக்குமே, ஆனால் வாழ்க்கை எப்படி. அதனால இந்த மனப்பான்மை நம்ம வைதிக மந்திரம் சொல்றோம். அதான் சொல்றாரு, கிம் சாத்தியம் பூதஹிதம் பிரியஞ்ச கிம் பிராணினாம். பிராணிகளுக்கு நகமாக பிரியமானது இது. லோகத்துல இது பிரியம் அது பிரியம்ங்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிகிறது, பிரியமா இருக்கிறது காசு. அதுக்காகத்தானே பிறந்த அலைஞ்சுட்டே இருக்காது. இது வேணும், அது வேணும், அது வேணும். எல்லோருக்கும் நிஜமாக எது பிரியமா இருக்குன்னு பண்ணீங்கன்னா நிறைய ஆன்சர் யார் சொல்வான்னா காசு. காசு தான் பிரியமா இருக்கு, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் நிஜமா அது இல்லை. எது ரொம்ப பிரியம்னா அந்த காசு கூட மனுஷனுக்கு வியாதி வந்துருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கணுங்கிறான். அப்ப என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கூட அது தனக்காகவோ தனக்கு வேண்டியவாளுக்காகவோ எல்லாத்தையும் செலவு பண்ண தயாரா இருக்கா. இப்ப பிராணன் ரொம்ப பிரியமானது காசா இல்ல பிராணமா? இந்த சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கணும் என்பதற்காகவே அவருடைய முயற்சி முழுக்க. என்னென்ன பண்றான், இது இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும். என்ன சார் 95 வயசாயிட்டு இந்த மேல கையும் காலம் ஆடலையே, நீங்க இன்னும் இருக்கணுமா, இருந்து என்னத்தை சாதிக்க போறேன், இருக்கணும், நான் இருக்கணும். அந்த போகணுங்கிற அபிப்பிராயம் இருக்காது இருக்கா இல்ல. அப்ப என்ன, எல்லோருக்கும் நகமாக பிரியமானது எது, எல்லோரும் விரும்புறது உயிரோட இருக்கணும். சில பேர் சொல்றா நான் போறதுக்கு தயார்னு சொல்லத்தான் சொல்லுவான். யமதன் ராஜா எதிர்க்க வந்தாங்கன்னா போயிட்டு அவங்க பக்கத்தாத்தெல்லாம் அனுப்பிட்டுருவோம். இருக்கிறவங்க சும்மா சொல்றதான், அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா ஒரு சின்ன அடி கையில விழுந்தாலோ காலில் விழுந்தாலோ ஒரு வலி வலிச்சாலோ காட்டு மூச்சுன்னு கத்துறோம். அத வலி போகணும்னு வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்ப சரீரத்துல அபிமானம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நல்லா நம்மளே யோசனை பண்ணணும், இன்னொரு சொல்ல வேண்டாம். ஆகையால் மனுஷன் எல்லோருக்கும் என்னென்ன அந்த பிராண நடத்தல ரொம்ப இஷ்டம். அந்த பிராணனுக்காகத்தான் மனுஷன் எல்லாத்தையும் வேணும்னு கேட்கறான். பையனை நேசிக்கிறதோ, ஆத்துக்காரன் நேசிக்கிறதோ, பணத்தை நேசிக்கிறதோ, எல்லாம் எது வேணும் வேணும் நேசிக்கிறதுனா தனக்காக. தனக்கு இஷ்டமா இருந்தால், தனக்கு பிரியமா இருந்தால் அதை வச்சுக்கிறோம். தனக்கு பிரியம் இல்லைன்னா அதை விட்டான்.
ஒரு மாசத்துல வீடெல்லாம் காலியா கிளீன் பண்றேன், ஏதாவது எடுத்து எல்லாத்தையும் குப்பையில போடுறேன். ஏண்டா அது இது மேல நமக்கு வேண்டாம் நினைச்சு சுத்தி போட்டு இன்னொரு பொருளை கொண்டு வந்து ஆத்துல வச்சுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பிரியமா இருக்கு, இது எனக்கு வேணும், இதை வச்சுட்டா நான் சுத்தமா இருப்பேன். ஏன் அதை எடுத்து உங்க ஆத்துல வச்சுக்கிறேன். மால்ல போய் என்னென்னமோ வாங்குற உபயோகம் இல்லாத பொருள், உபயோகம் இல்லைன்னு அப்ப தெரியல, இது நன்னா இருக்கு, இதுல மாத்துல இருந்தா 4 பேர் பார்த்து ஓஹோ நினைப்பா வச்சுக்கணும்னு வச்சுக்கிறேன். அப்ப என்னாச்சு, அது செலவு பண்ணி அதை ஏன் சார் வாங்கி வச்சுட்டு இருக்கேன், இதனால எனக்கு சந்தோஷம் ஏற்படும். இப்ப நிஜமாக பிரியம் யார நேசிக்கிறா, உங்களை நீங்க நேசிக்கிறவர்கள் தான். நீங்க உயிரோட இருக்கணும், உங்க பிராணம் உங்களுக்கு விட்டு போகப்படாது. மனுஷனுக்கு ரொம்ப பிரியமானது, எல்லாத்த விட பிரியமானது எது, பிராணம் தான். சொல்ற எனக்கு பகவான் கேட்டா பிரியம், ஆனா கோவிலுக்கு போகல, அவர் நாமாவை சொல்லல, ஆனா பிரியம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நிஜமான பிரியம்னர் எதை விடுறதுக்கு அவனால முடியவில்லை, இந்த பிராணனை விடுறதுக்கு தயாரா இல்லை. ஆகையால் பிராணம் தான் எல்லாருக்கும் பிரியம். அது பாருங்க, கிம் சத்தியம் பூதஹிதம் பிரியம் சரியம் பிராணினாம் அசவஹா ஓ அனர்த்தபலஹா. மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது எது, அனர்த்தமே பலமாக உண்டது. அவனுக்கு அப்பப்ப அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு துன்பத்தை விடாம கொடுத்து கொண்டு இருக்கிறது எதுன்னு வேற ஒண்ணும் வேணா, நீங்க பத்திரமா வச்சுட்டு இருக்கக்கூடியதான அகங்காரம், நான் எனக்கூடியதான எண்ணம், இதான் மானம்னு பேரு. இந்த வெறும் மானம்னு சொன்னா சம்ஸ்கிருத பதத்துக்கு அகங்காரம்னு பேரு. நம்ம மானம்னா கௌரவம்னு நினைச்சிருக்கோம், இல்ல மானம்னா வெக்கம்னு நினைச்சிருக்கோம். மானம் ஹீனம் இல்லையான்னு கேக்குறேன். இது தமிழ்ல மானம், மானம்னு சொன்னா வெக்கம் இல்லையா அப்படிங்கிற அபிப்பிராயம். சம்ஸ்கிருதத்துல மானம்னு சொன்னா அபிமானஹா, அது அதிங்கிறது விட்டு போச்சு, வெறும் மானஹான்னு சொல்றோம் அபிமானம். இந்த அபிமானம்ங்கிறது அகங்காரம், எல்லோருக்கும் இருக்கு அகங்காரம். அதுல பர்சன்டேஜ் வேறு, சில பேருக்கு 1% இருக்கு, சில பேருக்கு அகங்காரமே உருவமா இருக்கா. எப்ப பாருங்க எனக்கு சமாதானம் உண்டோன்னு நினைக்கிறேன், அழகா இருக்கிறவா அழகா இருக்கேன்னு நினைக்கிறா, காசு இருக்கிறவங்க என்கிட்ட காசு இருக்கு யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான், தாய்க்கால இருக்கிறவன் என்கிட்ட எனக்கு யாரும் வாழாட்ட முடியாது சார் ஒட்ட நறுக்கி விடுவேங்கிறான். உங்களை நறுக்கிறதுக்கு பகவானுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, பிடிக்கிறவங்க பேசு. ஆனால் இந்த உலகத்துல எதை நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் ஒரு கணத்துல போயிடும். பெரிய ரெகுலரா இருக்கான்னு சொல்லி எல்லாரையும் குத்து கட்டணும் ஒண்ணு தூக்கி போட்டுருவான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒரு நாள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகட்டும், அவ்வளவுதான். எழுதுக்கவே முடியலன்னு அதுக்கப்புறம் என்ன பண்றது, புதுசா ஏதோ ஒரு டெங்கு ஃபீவரோ ஏதோ வருதுங்கிறது, அது வந்து போனாலும் 6 மாசம் வலிக்கு எழுதுங்கிறான். உட்கார்ந்த எழுதுக்க முடியல, எழுதுக்க முடியல, இதே 30 வயசுல இப்படி பண்றேன், 90 வயசுல அப்படி பண்ண வேண்டியதுன்னா இந்த ஃபீவர் வந்து அது அப்படிதான் சார். கொசு வந்து கடிச்சு விடுது, கொசு கடிச்சா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா, அது அப்படி. இப்ப என்ன, நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பலம் ஒரு சின்ன வியாதி வந்ததுன்னா அதனால நமக்கு 6 மாசம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னா இதுல நம்ம வசதியாக எனக்கு பலம் இருக்குன்னு சொல்லிடாக உண்டா சொல்லுங்க. நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்க, நிஜமா சுகமா இருக்க முடியறதா? ஏன்டா என்கிட்ட காசு இருக்கு 4 பேருக்கு சொன்னேன்னா கடன் கேட்கறான், கடன் கொடுத்தாலும் திரும்பி நிச்சயமா வராது, அதுக்குதான் கடன் வருது. பேங்க் கடன் கொடுத்தாலும் வரதில்ல, மனுஷியால் கடன் கொடுத்தாலும் வரதில்ல, என்ன பண்றது? இன்னைக்கு கடன் கொடுக்கறதுன்னு என்ன அர்த்தம், திரும்பி வராது. பரஹஸ்தம் கதம் கதம் அவ்வளவு வருதா வராதா டவுட் சார். இப்ப காசு கடனா கொடுத்தா திரும்பி வர்றதில்ல, அதுக்காக என்கிட்ட காசு இல்லேன்னு சொல்லிட்டே இருந்தே. ஆனால் காசு இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இருக்கு ஆனா வெளி காட்டிக்க முடியல சார், என்னால அப்படி சொல்லுங்க. காசு இருந்தாலும் உங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அனுபவிக்க முடியல. பெரிய கார் வாங்கலாம் ஆனா உங்களால ஓட்ட முடியாது, இன்னொருத்தர் தான் ஓட்டணும். நிறைய காசு இருக்க ஸ்வீட்டு ஜாஸ்தி சாப்பிட முடியாது, எவ்வளவு சாப்பிடறாலும் அதுக்கு 10 மடங்கு டாக்டர் கிட்ட கொடுக்கணும். ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய், அடுத்த டாக்டர் 200 ரூபாய் ஃபீஸ். இது என்ன பண்றது? காசு இருந்து நிஜமா சுகமான கொஞ்சம் பாருங்க.
அப்ப எதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ, எது உங்களுக்கு இருக்குன்னு ஒரு அகங்காரத்தோட கர்வத்தோட இருக்கீங்களோ, அந்த கர்வமா இருக்கிறதே உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். நம்ம ஊர்ல இருக்க மனுஷாலாம் எப்படி படிச்சவா, வேதாத்தியனம் பண்ணினவா, இப்பதான் வேதாத்தியனம் ஏதோ நோட்டர் பண்ணிட்டு படிச்சுட்டு அப்படி சுத்திட்டு இருக்கா. வேத பாஷ்யம் வாசிக்கிறது அல்ல என்ன இருக்குன்னு தெரியும். அவளுக்கு எல்லா விவகாரமும் தெரிஞ்சிருந்தா, ஆனா யாருக்கும் ஒரு டிகிரி கிடையாது. இப்பெல்லாம் யாரு பார்த்தாலும் பிஏ எம்பிஏ என்னமோ போட்டுக்கிறானோ, அதுலயும் அவனுக்கு அந்த எந்த சப்ஜெக்ட் படிச்சானோ அவ்வளவுதான் தெரியும். மேனேஜ்மெண்ட் என்னன்னு எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் தெரியும், வீட்டு மேனேஜ்மெண்ட் தெரியாது. எப்படி சமைக்கணும்னு ஆத்துக்காரி கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா ஹோட்டல்ல போய் சொல்லுவார் எல்லாருக்கும், இதை சமைக்கணும் அதை சமைக்கணும், என்ன லாபம்? அப்படி நாம் எதை வாசிச்சிருக்கோமோ அந்த ஸ்பெஷலைசேஷனே நமக்கு தெரியறதே தவிர ஜெனரலா ஒண்ணும் தெரியல. வேதாத்தியனம் படிச்சவா எப்படி இருந்தா அவளுக்கு எல்லாமும் தெரியும், அந்த வேதத்துல இருக்கு தெரிஞ்சிருக்கோ. ஆனா கர்வத்தோட இருந்தாளா, எனக்கு இந்த டிகிரி இருக்கு நான் இப்படி பண்ண இருந்தாளா? சிம்பிளா தானே வாழ்ந்தா. ஒரு டிகிரி போட்டுக்கல, ஒண்ணும் பண்ணல, அவளுக்கு என்ன படிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்பப்ப சரி இது பண்ண அப்படின்பா, அவ்வளவுதான். அந்த சின்ன விவகாரங்கள் எங்கெங்கயோ மூலையில படிச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரியும்னு யாருக்கும் காட்டிக்கிறது இல்லை. அப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி சார் இருக்கு, எல்லாமும் கர்வம். எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் 4 பேருக்கு சொல்லிக்கணும், அப்பதான் உத்தியோகம் வரும். அவன் எழுதிக்கிறான் பாருங்க, இந்திரன் சந்திரனா இருக்கேன், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். தன்னை பத்தி செல்ஃப் அப்ரைசல். உங்களை பத்தி இன்னொருத்தன் சொல்லணுமா, நீங்களே சொல்லிக்கணுமா அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா நம்ம சித்தாந்தம் எப்படி, நாம எப்படி வாழணும், அகங்காரம் இல்லாம எப்படி இருக்கணும்ங்கறத மறந்ததுனால ஏற்படும். ஆகையால் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது எது, எப்பொழுதுமே துன்பத்தை கொடுக்கறது என்ன, நான் எனக்கூடியதான அகங்காரம். இந்த அகங்காரம் இல்லாம பார்த்துக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் அந்த பகவான் போட்ட பிச்சை. குலசேகரா உன்னுடைய வேலைக்காரனுக்கு 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 வேலைக்காரன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்க, அகிஞ்சனன் நான். தாங்களோ உலகத்தை எல்லாம் படைத்தவர். உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கு, அவளுக்கு என்னென்ன ஆகாரம் வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கவனிச்சுட்டு இருக்கிற பிரபு. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவரை நினைக்க கூட சக்தி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நான் ஒரு அகங்காரம் மட்டும் வருது. பார்த்தல, நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் அது சம்பாதிச்சேன் இது பண்ணினேன், ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா உங்களுக்கு பண்ணக்கூடியதான திறமையை கொடுத்தது அந்த மகாத்மா. ஆகையால் அவரை போட்டுறதுங்கிறத ஒண்ணுதான் நீங்க பண்ண வேண்டியதான செயலே தவிர நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன்னு அகங்காரத்துக்கு இடமே இல்லை. ஆகையால் அனர்த்தபல, மனுஷனுக்கு அனர்த்தத்தை கொடுக்கிறது என்ன, இதுதான் சுவாமி. சுகதா சாது ஜன மைத்ரி, மனுஷனுக்கு நிஜமா சுகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா சாது ஜன மைத்ரி, சத்சங்கத்தோட இருக்க. இந்த சத்சங்கம்னு இருக்கு, சத்துக்கள் யாரும் நமக்கு தெரியாது. உங்க பக்கத்திலேயே இருக்கலாம் சத்து, உங்களுக்கு தெரியாது. ஆனா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, யாரு சத்து யாரு அசத்து நமக்கு தெரியாது. சத்து மாதிரி காணப்படுறாள். வேஷங்கள்லாம் நல்லா இருக்கான, உள்ளூர் போனோம்னு அவருக்கும் ஆசைகள் இருக்கு, அவரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, காசு வேணும் அது வேணும் இது வேணும் பறந்து இருக்காரு. சத்துக்கள் நீங்க பகவான, உங்களுக்கு இஷ்டமான பகவான நீங்க நிஜமா போற்றி கொண்டிருந்தேனால் தினமும் பூஜை பண்றீங்கன்னா சத்து தேடி உங்களுக்கு வருவார். சத்சங்கம்ங்கிறது நீங்க சத்து யாரும் தேடிட்டு போக வேண்டாம், உங்களுக்கு சத்து தானா கொண்டு வந்து கொடுப்பார் பகவான். அதான் பகவான். பகவான் நேரா இறங்கி வந்து அவர் அப்படியே சக்கரம் சகதேத கொண்டாரம் பட்டு பீதாம்பரங்களும் உங்களோட சங்கம் சக்கரம் கதையை எடுத்து அப்படி வந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பகவான் என்ன பண்ணு நடுங்கி விடுவேன். கையில கதையோட வந்தாருன்னு இவர் யமதர்ம ராஜாவா இல்ல பகவானான்னு உங்களுக்கே பயம் வந்துடும். சத்துங்கிறது எப்படி, நம்ம வாழ்க்கையில நாம் பகவான நிஜமா போற்றி கொண்டிருந்தமை. ஆனால் எது ஒரு விவகாரமும் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் பகவான நீங்க போற்றிக் கொண்டிருந்தீங்களே, ஆனால் நிச்சயமா சத்து கிடைப்பார். தசாரணம்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்துல ஒரு ராஜா இருந்தார்.
அந்த ராஜாவுக்கு முக்கசூடன் பேர். முக்கசூடன் என்ன அர்த்தம்? தலையில முக்திங்கிற எண்ணமே எப்பொழுதும் உள்ளவர். அவர் எதை நினைச்சுருக்கார்? முக்தியை பத்தியே நினைச்சுருக்கார். அந்த முக்கசூடனா இருக்கிறவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார். ஒருத்தனுக்கு ஹேமசூடன் பேரு, இன்னொருத்தனுக்கு மணிசூடன் பேரு. ஹேமசூடன் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நல்ல எண்ணத்திலேயே இருக்கிறவர். ஹேமம்னா தங்கம், தங்கம்னு சொன்னா நல்ல எண்ணம். ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகைதா பிரணகா சர்வ சூர்ணா தசேதா கப்யாயம் கப்யாசம் புண்டரீகமேவாட்சிணி சத்யவதி நாமா அப்படின்னு சர்வதா சர்வ காலமும் எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருந்தது எண்ணங்கள் உடையவர். இன்னொருத்தன் மணிசூடன். மணின்னு சொன்னா வேதத்துல இருக்கக்கூடியதான மகா வாக்கியங்களையே விசாரம் பண்ணிட்டு இப்படி 2 குழந்தைகள் பிறந்தார். கொஞ்ச நாள் இந்த ஹேமசூடன் இருக்கானே, இவனுக்கு அரசன் யமராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இந்த கொஞ்ச நாள் ஆனப்புறம் இவன் வேட்டைக்கு போனான். ராஜாக்கள் வேட்டைக்கு போறது என்னன்னா பிராணிகளை கொல்லணுங்கிறதுக்காக இல்ல. அந்த அரண்யத்துல காட்டுல முனிவர்கள் இருப்பார். அவன் முனிவர்கள் இருக்கிற இடத்துல சிம்மம் புலி வரப்படாது, வந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணும், இங்க வேட்டையாடினா அந்த சிம்மம் புலியெல்லாம் காட்டுக்குள்ள போயிடும், அது இந்த பக்கம் வராது. இவாளுக்கு சௌக்கியமா இருக்கலாம். இதுக்காக தான் ஜர்வலா வேட்டையாடும். சரி, நம்ம ரொம்ப வேட்டையாடினா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, நிறைய பிராணிகளை விரட்டி அடிக்கும், கொல்லல விரட்டி அடிச்சு அத்தனையாச்சா. பிறகு இருந்தா போல இருந்து கண்ட பிரவாசம் வந்து கேக்காத்து. இந்த கேக்காத்து எல்லாத்தையும் இருட்டாக்கி இருக்குது. இந்த ஹேமத்தோட எத்தனை பேரோட போயிருக்கான்? ஒரு 400-500 சைன்யங்களோட போயிருக்கான் பின்னாடி. ஆனா ஒரே தடவை தேக்கா கழிச்சு மனுஷன் சின்ன சின்னமா ஆக்கிட்டா ஒவ்வொருத்தரையும் தனித்தனி வழி ஆக்கிட்டு இவன் தனியா நிக்கிறான். என்ன பண்றது? ஜனங்கள்லாம் போயிட்டான். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் சாந்திச்சது, அவாவா தனியா போயிட்டான். இவர் மட்டும் அப்படி கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஒரு வியாகரபாதர்னு ஒருத்தர் அவர் ஆசிரமத்துக்கு போனார். போன வேணும்னு போகல, அப்படி போயிட்டே இருந்தா ஒரு ஆசிரமம் வருது. சரி, அங்க போவோம்னு போனார். அந்த ஆசிரமத்துல போனா அழகான ஒரு பெண் அங்க நிக்கிறார், ஏகாந்தமா நிக்கிறார். வாங்க, இவர் போனதுல ராஜகுமாரனை பார்த்து வாங்கோன்னு கூப்பிட்டா. இவர் பார்த்தா, என்னடா அது ஆசிரமமா இருக்கு, அழகான பெண்மணியா இருக்கா, ஏகாந்தமா இருக்கா, யாரும் இல்ல, நம்ம பேசலாமா, உள்ள போகலாமான்னு சந்தேகப்பட்ட, அம்மா நீ யாரு, ஏன் இங்க நிக்கிற, இவ்வளவு காத்து வந்தாலும் ஒண்ணும் இல்லாம ஜனங்களே இல்ல, இவ்வளவு இருட்டுல நிர்பயமா நிக்கிறியே, உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் ஏது, யார் நீ, யாருக்கு சேர்ந்தவள் இப்படின்னு கேட்ட. அந்த அம்மா ஒண்ணும் சொல்ல, சிரிச்சாலும் சிரிச்சுட்டு ஒரு ஆசனத்தை காட்டி உட்காருங்கன்னு சொல்லி பழங்களை கொண்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னா, நீங்க என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க, எனக்கு என்ன பயம், நான் யார் தெரியுமோ, நான் இங்க இருக்கக்கூடியதான வியாகரபாதருடைய பெண்ணு. இந்த ஆசிரமத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா, ஒரு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷன் காலை வச்சான்னா உடம்பு எரியவனுக்கு ஒண்ணும் வேண்டாம், ஒத்தனையும் இங்க வர முடியாது. கெட்டங்களோ எண்ணெய் இருக்கிறவன் இங்க வர முடியாது. ஏண்டான்னா அவ்வளவு தபஸ் பண்ணி இருக்காரு வியாகரபாதர். இந்த ஆசிரமத்தினுடைய சமீபத்துல ஒரு மனுஷன் வந்தானே ஆனால் அவன் நல்ல எண்ணத்தோட இருக்கிறவனா இருக்கணுமே ஒழிய கெட்ட எண்ணங்கள் இருந்தவனா இருந்தா அவனால உள்ள நுழைய முடியாது. நான் இங்க இருக்கேன், நான் யாருக்கு பயப்படணும்? கேள்வி கேட்ட கேள்வி பயமே இல்லைன்னா. அப்புறம் நீ யாருக்கு சேர்ந்தவள்னு ஒரு கேள்வி கேட்டு, நான் யாருக்கு சேர்ந்தவள் என்னமா சொல்லுவேன்? வித்யாத்ரின்னு ஒரு வித்யுல்லதான்னு ஒரு அம்மா, அந்த வித்யுல்லதாங்கிற ஒரு கந்தர்வஸ்திரி, அவ அப்படியே வேளாநதின்னு ஒரு நதியில ஸ்நானம் பண்றதுக்காக வந்திருக்கான். அவ குளிச்சுட்டே இருக்கிற காலத்துல யாரும் இல்ல, அந்த இடத்துக்கு தெரியாம சுசீலன்னு எனக்கூடியதான ஒரு ராஜா, வங்கதேசத்துக்கு சேர்ந்த ராஜா அங்க வந்தார். இந்த பெண்ணை பார்த்தார். இவ 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிச்சது, கல்யாணம் பண்ணிட்டா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் நான். எனக்கு என்ன பேரு? ஹைமலதான்னு பேரு.
இங்க விட்டுவிட்டு போனா இந்த முனிவர் தான் என்ன காப்பாற்றி இருக்க. அந்தம்மா வித்யாதரஸ்திரி, மகா ஆசை உள்ளவள். இவனோ சாதாரண மனுஷன். ஆனாலும் நான் பிறந்தண்ணிலிருந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான எனக்கு ஒவ்வொரு கணமும் சாந்தியை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சத்சங்கம் எப்படி வந்தது? எனக்கு ஒண்ணும் ஸ்பெஷலா ட்ரை ஒண்ணும் பண்ணலன்னா, இது வேணும் அது வேணும்னு முயற்சி பண்ணல. பிறந்தண்ணில இருந்து இருக்க சாந்தியை சொல்லிக் கொடுத்திருக்காரு. யார வந்தாலும் கௌரவிக்கணும்னு சொல்லிக் கொடுத்திருக்காரு. நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு பயமே இல்லையே, எதுக்காக பயப்படணும்? நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதான், எப்பவும் கிடைக்கும். தப்பஸ் அவ்வளவு பண்ணிட்டாரு. இந்த பரிசரங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கிற மாதிரி தபஸ் பண்ணிருக்காருன்னா இனிமேல நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் கேட்கிறார், நான் முனிவரை பாக்கிறேன், நமஸ்காரம் பண்ணணும். முனிவர் எங்க இருக்கார் அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காருங்க வருவான்னு. இதுக்குள்ளேயே முனிவர் வந்துட்டார். வரும்பொழுதே இவரை பார்த்தார். எழுந்து இவர் நமஸ்காரம் பண்றார் முனிவருக்கு. அவர் பார்த்தார், சந்தோஷப்பட்டார். எங்காத்துல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், சரியான சமயத்துக்கு நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டார். கல்யாணமும் இந்த இவரை அழைக்கணும் இந்த ஹேமத்துடன் ஹைமலத்தை அழைக்கின்ற அரசத்துக்கு ரசாங்கத்துக்கு வந்தார். வந்த பிறகு என்ன ஒரு 2 மாசம் 3 மாசம் இந்த பெண்ணு எப்பொழுதும் ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கா. பேசினா ஒரு வார்த்தை 4-5 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பதில் சொல்றான். கலகலன்னு பேசுறது இல்ல. கல்யாணம் புதுசுல எப்படி பேசணும்தான் மிச்சம், வேற ஒண்ணும் பண்றது. வார்த்தை இருக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வயசான காலம் சரி உன் வழி ஒன்று என் வழி ஒன்று, அவ்வளவு பேசே கிடையாது. அந்த மாதிரி டிவி பாப்பா, இந்த மாதிரி வேற ஏதோ பார்த்துட்டு இருப்பேன். ஹிந்து பேப்பர் காலம் மறுத்து சாயங்காலம் படிச்சுட்டே இருக்கேன். ஒரு தரம் படிச்ச போறாரு, 4 தரம் படிக்கிறேன். அந்த நமக்கு படிக்க பிடிக்கல பார்த்துட்டு இருக்கா. இது வயசான வாழ்க்கையை சரித்திரம். கல்யாணம் அனுபவத்துல ராத்திரி தேவம் என்ன பேசினாலோ பொழுதான் போச்சு, தூங்கவும் தூங்கல, பேச்சும் நிறுத்தல. இப்படி இருக்கிற சமயத்துல இது என்னன்னா இந்த அம்மா பேசினாலே பதிலே சொல்ல மாட்டேங்குது. இந்த கேம சூழலுக்கு மனசுல ஏதோ கவலை வந்து இந்த அம்மாவுக்கு ஏதாவது சம்திங் லாக்கிங்கா, கேட்ட கேள்விக்கு கரெக்டா ஒரு என்ன ஆன்சர் இருந்தோ அதை மட்டும் சொல்லி நிறுத்திட்டா ரசிக்கிறதா இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணும், அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும், அதுக்கு 1/2 வார்த்தை தான் பதில். என்னடா இது வம்பா இருக்க, நம்ம எவ்வளவு நல்லா நோண்டி நோண்டி கேட்டாலும் ஒரு கேள்வி ஆன்சரே வரமாட்டேங்கிறது அப்படின்னு கவலைப்பட்டு நீ இப்படி இருந்தீங்கன்னா என்னமா சந்தோஷம் வரும் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா கேட்க, இந்த சந்தோஷம்னு சொல்றீங்க, எதை கண்டு சந்தோஷப்படுறேன்? என்னுடைய அழகை கண்டு சந்தோஷப்படுறேடா, இல்ல எங்கிட்ட இருக்கக்கூடியதான விஷயத்தியான விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுறேடா? பொருள் இடத்துல சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறேன். பொருள் இருந்து சந்தோஷம் எப்படி வருது? வெயில் காலமா இருக்குமே நம்ம குளிர்ச்சியா இருக்கணும்னு பாக்குறோம். இதே குளிர்ச்சி பனிக்காலத்துல வேண்டாம்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்ப எது சுகமாக ஒரு சமயத்துல இருக்க, அதே இன்னொரு சமயத்துல துக்கமா இருக்கு. எது நமக்கு நன்னா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே ஒரு நாளைக்கு வேண்டாம்னு தோன்றும். லோகம் அப்படித்தானே இருக்கு. எல்லாமும் வசதியா உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் எல்லாமே இருந்த போனாலும் மனசுல ஒரு கவலை இருந்த எதையும் கேட்கல. மனசுல ஏன் சார் கவலை இருக்குன்னு அதான தெரிய வைக்கிறான். மனசுல ஏன் கவலை வந்திருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மனசு கவலை மனசு தான் எரியுது, அறியும், உங்களால அறிய முடியாது. எல்லாமும் இருக்கு சார், சொன்ன பேச்செல்லாம் கேட்கறா, குழந்தைகள் ஆட்டுக்காரு எல்லாத்தையும் வசதி பண்ணிட்டு இருக்கா, காசும் இருக்கு, எல்லாமும் இருக்கு. ஆனா மனசு மட்டும் அலைஞ்சுட்டே இருக்குன்னு என்ன பண்றது? மனசை பிடிக்க முடியுமா உங்களால? முடியல. கல்காலம் மனக்கிரட்னா பிரமாதி பலபத்ரம் சத்தியாகம் நிகிரகம் மன்யே வாயோடிவ சுதுஷ்கரம். என்ன பண்ணணும்? உங்க மனசை பகவானுக்கு கொடுக்கணும். வேற வழி கிடையாது. பகவானுக்கு மனசை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் அவர் சொன்ன காரியம் பண்ணுவேன், பகவானையே நினைச்சுட்டு இருப்பேன். இப்படி நீங்க இருக்கிறதே தவிர அது வேணும் இது வேணும் நீங்க கேட்கலையானால் ஒரு நாளும் உங்களுக்கு நிஜமான சுகம் கிடைக்காது. எதாவது நீங்க நினைக்கிறதோ அதெல்லாம் மாறிண்டே இருக்கு. ஆகையால் இவைகள்லாம் நிஜமான சுகம் இல்ல. இது வேணும் அது வேணும் அப்படின்னு லௌகிகமான சிற்றுன்பங்கள்ல சுகம் வரும் நீங்க நினைக்கிறதே தப்பு அப்படின்னு உபதேசம் பண்ணுங்க.
ஹேமத்துடன் நல்லா யோசனை பண்ணுவேன். அதுபோல நிறைய ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாமா. மனுஷனுக்கு வைராக்கியமேவா பயம், வைராக்கியத்தை தவிர இது வேணும் அது வேணும் நீங்க நினைச்சா ராஜ்யம் முழுக்க இருக்கேன், ஆனா பக்கத்து ராஜ்யமும் என்னோட சேர்ந்தா நான் வசதியா இருப்பேன் நினைக்கிறோம் இல்லையா? இது என்னைக்கு முடியும் உங்களுக்கு? முடியாது. ஆகையால் வைராக்கியம் தான் நிஜமான சுகமே தவிர இந்த சரீரமோ அழகோ புகழோ இதெல்லாம் சுகம் இல்லை அப்படின்னு உபதேசம் பண்ணி ஒரு பெண்ணானவள் கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப காமமோகிதனா இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணினே அவனுக்கு மனசு மாறி போயிடுச்சு. ஏன்டா இதெல்லாம் கேட்டான். ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு யாரு எப்படி சொல்றாளோ அது மாதிரி மனசாங்க பிரெயின் வாஷ் பண்றாங்கிறாளோ யா நஜம். ஆனா என்ன கெட்ட வழியில வாஷ் பண்ணக்கூடாது. அதனாலதான் எப்பொழுதுமே யார நம்புறது சத்துன்னு யார நம்புறத சாஸ்திரம் யாரு வாசிச்சிருக்காளோ அதாவது குருவா இருக்கிறவர் எப்படி இருக்கணும், சாஸ்திரத்தை சொல்றவர் குரு எப்படி நம்ம எடுத்துக்கணும் சாஸ்திரத்தை அப்படின்னு எல்லாத்துக்கும் விசாரமாக சொல்லி கொடுத்தார். அந்த ஹேமசூடனுக்கு இத கேட்டு கேட்டு யோசனை பண்ணி மனனம் பண்ணி உலகத்துல சாரம் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சான். தெரிஞ்ச என்ன பண்ணினா சார், அங்க இருந்து காட்டுக்கு போயிட்டான். ராஜ்யத்தை முக்காசூடனுக்கு கொடுத்த மணிசூடனுக்கு கொடுத்தான், ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. போய் 4-5 வருஷம் அவனுக்கு இருந்த ஆனப்புறம் திரும்பி வந்த. திரும்பி வந்தப்ப இந்த அம்மா பார்த்த, ஆமா எப்பொழுதும் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கல, எதுலயும் பற்றதுலே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கல, என்ன லாபம்? அப்பா அதுதான் சொன்னபடி நான் கேட்டேன். இதனால சுகம் வந்தது, எனக்கு மனசுக்கு நிம்மதி வந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்ச நாள் ஆனப்பறம் வந்த. இப்ப திருப்பி ரிவர்ஸா கேட்கிறேன். அது இல்ல, ஏதோ புதுசா அடைய வேண்டியதான் நமக்கு, அதை அடைஞ்சதுனால ஒரு சுகம்னு வந்ததேயானால் அது ஒரு நாளைக்கு போக வேண்டியது. ஜாகத்தே திருவோ மிருத்யோ துருவம் ஜன்மமிருதஸ்யகா. ஆகையால் நீங்க சம்பாதித்ததா இருக்கணும், ஏன்னா அது போயிடுமப்பா. ஆகையால் வைராக்கியம்னு எப்படி இருக்கணும்னு சுவாபாவிகமாக இருக்கணும், வரவழைக்கின்றதாக இருக்கப்படாது. எனக்கு வைராக்கியத்தினால் எல்லாத்தையும் விட்டத்தினால சுகம் இருக்குன்னு நீங்க நினைச்சல, ஏன்னா அந்த சுகத்துக்காகத்தானே இதை எடுத்திருக்கேன். எப்பொழுது அதனாலையும் சுகம் இல்லையேன்னு தெரிஞ்சிருந்தா அதையும் விட்டுருவிழோ இல்லையோ, ஏண்டா இருக்கு இப்படிப்பட்ட ஆத்துக்காரி மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்றேன், மனுஷனிடத்துல 2 விஷயம் இருக்கு. வெளி விஷயங்கள்ல சுகம் ஒண்ணு இருக்கு, உள்ள இருக்கிற ஒரு சுகம் ஒண்ணு இருக்கு. வெளி விஷயத்துல சுகம் இல்லே, அதனால அதை விடணும் என்று நினைக்கிறதற்கு இதுக்கு வைராக்கியம் இருக்கு. வெளி விஷயத்துல சுகம் இல்ல, சோஃபாலையோ மேதையிலையோ டிவிலையோ இவைகளிலும் சுகம் இல்லை, சாப்பிடுறதுலயோ ஆடைகளோ சுகம் இல்லை, இப்படி நினைச்சிருந்து அவைகள் வந்தாலும் சரி வராது போனாலும் சரி நான் ஒரே மாதிரி இருப்பேன் நினைக்கிறதுக்கு வைராக்கியம். வைராக்கியம்னு சொன்னா ராகம்னா பற்றுதல், ஆசை, அதை விடுதல் வைராக்கியம். இது வெளியில. ஆனா உள்ளூர் உங்க மனசு வேற ஏதோ தேடிந்திருக்கு, அது இன்னதுன்னு உங்களுக்கே சொல்ல தெரியல. அந்த மனசுக்கு சுகத்தை கொடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மனசு எப்பொழுதுமே சுகத்தை நாடிக்கொண்டிருக்கணும் என்பதற்காக முயற்சி பண்ணினேன். ஆனால் அதை அடைஞ்சதுன்னா அதுதான் வசதி. ஆக வைராக்கியம்ங்கிறது என்ன, 50% மார்க் தான் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றோம். அப்புறம் அது எப்படி எனக்கு வரும், மனசு எப்படி நான் நல்ல வழியிலே போகணுங்கிறதுக்காக வழி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த வைராக்கியம் வந்திருக்கோம் இல்லையோ. இப்ப குருவை போய் ஆச்சு, இப்ப உபனிஷத்தை வாசிக்கா, இப்ப தத்துவங்களை புரிஞ்சுக்கா. சுகமானது வேற எங்கேயும் இல்லை, எனக்குள்ளத்தான் இருக்கு என்கிறது அறியுதா. வெறும்னு எனக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லி தூங்கப்படாது, அதை தேடணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு வரக்கூடியதான விவகாரங்கள்னா இப்ப மனசுனால ஏற்பட்டதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொன்னான், அந்த கதைக்குள்ள இன்னொரு 2 கதை இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்ப நமக்கு வேண்டிய என்ன விவகாரம்னா, இந்த ஹைமலதா எனக்கூடியதான ஒரு பெண்மணி ஹேமசூடன் எனக்கூடியதான தன்னுடைய ஆத்துக்காரருக்கு நிஜமாக எது வாழ்க்கையில க்ஷேமத்தை கொடுக்கும், சாது ஜன மைத்ரி, நல்ல ஜனங்களோட பழக்கம். இந்த நல்ல ஜனங்களோட பழக்கணும்ங்கிறது ஜன்மாந்தரத்துல அல்லது இந்த ஜன்மாவோ நீங்க பகவானுக்கு பண்ணினதான சேவை. ஆகையால் தினந்தோறும் அந்த சுப்பிரமணிய சுவாமியை ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, அம்பார போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு ஒண்ணு பண்ணல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க,
உங்க இஷ்ட தெய்வமா இருக்க அவரை மனசால நினைச்சுடுவார். அப்ப சாது ஜனங்களை ஆத்துக்கார வழியாகவோ குரு வழியாகவோ வேற யார் வழியாகவோ பகவான் அனுப்புவார். ஒரு மனுஷனுக்கு இது கிடைக்கிறது தான் கஷ்டம். அது கிடைச்சா நீங்க எல்லாம் வந்துடும். அப்படிப்பட்டதான நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவா சாது ஜனங்கள். அவளோட ஒரு கான்டாக்ட் இன்னார் சாதுன்னு நமக்கு தெரியாது. அந்த சாது ஜன மைத்திரி ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். பகவான வழிபட்டா தான் கிடைக்கும். அதுதான் மனுஷனுக்கு ரொம்ப வேண்டும். சுகதா சாது ஜன மைத்திரி. எது நிஜமான சுகத்தை கொடுக்கும்? அந்த குட் கம்பெனிங்கிற அதான் சாது ஜன மைத்திரி. அப்ப ஹூ இஸ் குட்னு அடுத்ததா கேள்வி கேட்பேன். அதுக்காகத்தான் பதில் சொன்னேன். இந்த ஹூ இஸ் குட்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளால முடியாது. ஏன்னா நானே நல்லவனா கேட்டவனா தெரியாது தானே இருந்தேன். அப்ப நானே நல்லவனா கேட்டவனா தெரியாத நிலையில நான் நல்லவனா அடையணுங்கிறதுக்கு வழி என்ன சாஸ்திரங்கள் இப்படி சொல்றேன். அதுக்காக தான் இஷ்ட தெய்வம். அது மாதிரியோ பிள்ளையாரையோ எது உங்களுக்கு இஷ்டமா இன்னாரு சொல்லல. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். அத சின்சியரா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமதையே சாதுஜனங்கள் வந்து சேருவா. அதே போலயே குருவும் வந்து சேருவார். நம்ம அறியாமலேயே எப்படி சொன்னா இவாளுக்கு புரியுமோ அது விதமாக சொல்லி நமக்கு அந்த ஆத்ம தத்துவத்தை உள்ள ஏற்றுவா. வைராக்கியமும் வரும். உள்ள அந்த சௌக்கியம் ஆத்மாராம ஆத்மரதி ஆத்மக்ரியா பிரியாவான் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு கொண்டு வந்து உங்களை வச்சிருவார். ஆகையால் சாதுஜனைக்கு சத்சங்கம் குட் கம்பெனி எந்த அளவுக்கு விடுறதுன்னு அதான் நிஜமான சுகத்தை கொடுக்கறது. மற்றவைகள்லாம் சுகம் மாதிரி கிடைக்கிறது நிஜமான சுகம் இல்ல. மனுஷனுக்கு சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கறது சாதுஜன மைத்ரி. கிம் சுகதா கா சுகதா சாதுஜன மைத்ரி. சர்வ வியசன விநாசே கோ தக்ஷா. சர்வ வியசன விநாசே. வியசனங்கள் வியசனம்னா என்னது? ஹேபிட். இந்த ஹேபிட் ஆனது குட் ஹேபிட்டா இருந்தா அதுக்கு வியசனம்னு சொல்ல மாட்டான் சமஸ்கிருதத்துல. பேட் ஹேபிட்டா இருந்தா வியசனம்னு. நல்லது இருக்கு. சில பேர் சர்வதா சர்வகாலமும் வாய் மொழின்னு இருக்கா, அனாவசியமா பேசுறது இல்ல. சில பேர் மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறார். சில பேர் முடிஞ்சது சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் வியசனமாக நம்ம கேட்கறது இல்ல. வியசனம்னா என்னதுன்னு எது வேண்டாம்னு சொல்றதோ அது பண்றது. கர்மசாஸ்திரம் வேண்டாம்னு சொன்னா அதை வேணும்னு பண்றது. பொய் பேசுறது, அனாவசியமான பதார்த்தங்களை எல்லாம் உட்கொள்றது. இதுதான் வியசனம். போக மாட்டேங்குது. வரப்ப எப்படி வந்ததுன்னு தெரியாது, போகாது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெத்தலப்பட்டி முன்னால வச்சிருந்த ஒரு நாளைக்கு ஆடு கழ தின்றா போது தப்புன்னு இல்ல, ஓரளவுக்கு தான் வேணும். ஆகாரம் சாப்பிடுறவருக்கு கிரகஸ்தனை சாப்பிட சொல்லிருக்கு, பிரம்மச்சாரி கிடையாது. பிரம்மச்சாரி சாப்பிடப்படாது, வானப்பிரஸ்தம் தாம்பூலம் போட்டுப்படாது, சன்னியாசி கிட்டே வரப்படாது, கிரகஸ்தனுக்கு மட்டும் சொல்லியிருக்கு. ஆனா காஃபிக்கு முன்னால காஃபிக்கு பின்னால காலம் எழுது. அதே போல டிஃபனுக்கு முன்னால டிஃபனுக்கு பின்னால, ஆகாரத்துக்கு முன்னால ஆகாரத்துக்கு பின்னால, மத்தியானம் சாயங்காலம் திருப்பி டிஃபனுக்கு இது காஃபிக்கு முன்னால பின்னால. இது விவகாரம் முழுக்க இது நடு நடுவுல என்ன துன்பம் வந்தா வெத்தலை போட்டுக்கிறது, சந்தோஷமா இருந்தா இங்க வச்சுக்கோ, கொஞ்சம் கவனிக்கணும். இதுதான் வியசனம். அதே வழிய சினிமான்னா அதை வந்ததே முதல் ஷோல நான் இங்க போய் இருக்கணும் பார்க்கணும், வியசனம். இது அது பண்ணாத போனா இவளால இருக்க முடியல, இதுக்குதான் வியசனம். வியசனம்னு என்ன பேரு? அதை தாங்கள் விட முடியல, அதை விட முடியல, அதை பண்ணலைன்னா இதனால தாங்க முடியல, வேற காரியங்கள் பண்ண முடியாம இருக்காங்க. இதுதான் இந்த வியசனம்னு ஒண்ணு வந்துருச்சேன்னா அது போறதுக்கு யாரு சார் அந்த வியசனங்களை தூக்கி போட்டு சௌக்கியமா இருக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவாளா இருக்கா? போதக்ஷா சர்வ வியசன விநாசே. எல்லா வியசனமும் போகணும்னா அதை தூக்கி போட்டு தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு யாரால முடியும்? சர்வதா தியாகி, எல்லாத்தையும் விடக்கூடியவனா இருக்கணும். அதான் விட முடியலங்கிறதானே வியசனம். விடக்கூடியவனா இருக்கணும்ங்கிற ஆன்சர் நன்னா இல்லையே. அந்த வியசனம் அந்த கெட்ட வழக்கம் இருக்கிறவாளால அதை விடணும்னு தான் அவளும் முயற்சி பண்றான். குடிப்பழக்கம் இருக்கணும், குடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிற அவன் ஒரு காலத்துல விடணும்னு நினைக்கிறான், ஆனாலும் விட முடியல. அப்படி இருக்கிறது சர்வதா தியாகின்னு சொல்லிட்டு இருக்கல. எது நடக்காதோ அதை சொல்லிட்டு இருக்கல இல்ல, அதுல பதில் பார்க்கணும். தியாகின்னு நான் சொல்லல, சர்வதா தியாகி.
சர்வதா தியாகின்னு அந்த மனசுல ஒரு தீர்மானம், என்னவா இருந்தாலும் எனக்கு என்ன ஆனாலும் சரி, பிராணம் போனாலும் சரி, இது மேல நான் தொட மாட்டேன்னு எனக்குரியதான நிச்சயம் உள்ளவன். அப்படிப்பட்டதான நிச்சயம் அவனுக்கு இருக்குமே, ஏனால் ஜெயிக்கலாம். மனுஷனுடைய மனசுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னா உலகத்தை மாற்றி வைக்கக்கூடியதான சக்தி இருக்கு. நாம் அந்த சக்தியை அனாவசியமாக வேஸ்ட் ஆக்கி எல்லோரும் நினைக்கிறேன் கையாளாதவன் என்னால ஒண்ணும் முடியாது சாருங்கிற. உங்களால முடியாது, எல்லாத்தையும் விட்டுவிடலாம். நீங்க அந்த எல்லாத்தையும் விடக்கூடியது எப்படி? அதனால்தான் தியாகே நைக்கேன அமிர்தத்வமான சுரு, தியாகத்தினால் மட்டும்தான் விட முடியும். ஆகையால் இதை விட முடியாதுன்னு நினைக்க முடியாது. ஆனா விவகாரம் என்ன, அங்கேயும் சத்சங்கம் வேணும், அங்கேயும் துஷ்ட சங்கம் இருந்ததுன்னா உங்களை அதெல்லாம் ஒண்ணும் பண்ண சார் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சா போயிடும். அந்த மனசுக்கு அந்த இன்குபேஷன் பீரியட் இருக்க பட்ச அந்த சந்தர்ப்பத்துல நிச்சயமாக உங்களுக்கு சாது பக்கத்துல இருக்கணும். அவர் இருந்தாரையானால் எல்லாத்தையும் விட்டுவிடலாம். அந்த சாதுவா இருக்கிறது குருவா இருக்கலாம் அல்லது சாஸ்திரமா இருக்கலாம். இந்த மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோமே ஆனால் அது அந்த பக்கம் போகும். மனசுக்கு எப்பவுமே வழி கொடுக்கப்படாது, கொஞ்சம் டைம் கொடுக்கல. அது டைம் கொடுக்க முடியாம அந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கோமே இதை மறந்து விடும். கொஞ்ச நாள் ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் முதல்ல தான் ஸ்டார்டிங் கஷ்டம். தியாகம் எல்லாம் எப்ப கஷ்டம்னா ஸ்டார்டிங்ல தான் கஷ்டம். முடியாது சார், நான் காஃபி ஒரு நாளைக்கு 20 கப்பு குடிச்சிருந்தோம், 10 கப் குடிச்சா முடியாதுங்கிறான். இல்ல, இது மேல உங்களால ஒண்ணும் முடியாது, காலமே ஒரு வேலை தான் கொடுப்பேன் நிறுத்திவிட்டு இளையானால் அதுக்கப்புறம் தலைவலின்னு படுத்தும் தூங்குவான். நடக்காத ஒரு காரியம் பண்ண மாட்டான். ஆனால் அப்படி பண்ணப்படாது. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவருக்கு என்ன பண்ணணும், அதை நினைக்க விடாம மற்ற காரியங்கள் அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். சிரவணமோ வேற ஏதோ ஒரு காரியமோ கொடுத்துட்டே இருந்தால் மனசுக்கு எப்படின்னா அதுக்கு வரக்கூடியதான டைவர்ஷன்னால இவர்கள் போய் ஆகையால் தியாகம் என்னது, நல்லது பண்றதுனால இதை தியாகம் பண்றோம். அப்படி சர்வதா சர்வ காலம் என்னமா இருந்தாலும் நான் தியாகம் பண்ணுவேன் ஒரு பிடிவாதமா இருந்து கொண்டு மனசுக்கு தெரியாம அதை விடணும். மனசுக்கு நான் விடுறேன் நினைச்சிருக்கேன்னா பிரதியோகிலேயே அது ஞாபகம் வரும். நான் இதை விட போறேன், இதை விட போறேன், இதை போறேன், குடிக்கிறது விட குடிக்கிறதுன்னு நினைச்சுட்டே இருக்கேன். எப்படி விடும்? அப்ப என்ன பண்ணணும், அவனுக்கு இதை தவிர வேற ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும். இன்னொரு வேலை கொடுத்தா அது ஹேபிட் ஆயிடும். ஆகையால் அவருக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும். அந்த சாஸ்திரத்தை தீவிரமாக அவருக்கு கொடுத்து பகவானுடைய பக்தியை தீவிரமா கொடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் எப்படி இருக்கோ அப்ப தானே விட்டுரும். அந்த தியாகம் வந்தது எல்லா காரியமும் நீங்க பண்ணலாம். முனிவர்கள்லாம் இருந்தால, வசிஷ்டர் இருந்தார், ராமதேவர் இருந்தார், விஸ்வாமித்தர் இருந்தார், விட்டேனார், எல்லாத்தையும் பண்ணாரா இல்லையா? ஆகையால் அந்த அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணலாம். சர்வவியசன விநாசே கோதக்ஷா சர்வதா தியாகி, அதான் வெறும் தியாகின்னு போடல, சர்வதா தியாகி. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் நான் வேற ஒன்ன புடிச்சுட்டு இதை விட்டுருவேங்கிற ஒரு நிலை இருக்கிறவனுக்கு அதுவும் சங்கத்தினால்தான் வரும். கிம் மரணம் மூர்க்கத்துவம் கிஞ்ச அனர்க்கம் யதவசரே தத்தம். மனுஷனுக்கு மரணம்னு என்னதுன்னு இந்த மூர்க்கனா இருக்கிறதான். அது எப்படிங்கிறது சொல்ல போற இத அடுத்த